லக்கிய ஸ்கூலில் விட்டுட்டு கொஞ்சம் மெட்டீரியல் வந்திருந்தது, அதையும் வாங்கிட்டு அப்படியே கிராசரி வாங்கிட்டு லக்கிய ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு. கிளம்போதே கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் போகணும், லஞ்சுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒர்க் ஈஸியாக தான் இருக்குது. வீட்டுக்கு வந்த கையோட இந்த கிராசரிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ கறி லீவ்ஸ் பார்த்தீங்களா. ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சா, சரி ஓகே கருவேப்பிலை ஜூஸ் டெய்லி குடிக்கலாம்னு சொன்னது ஒரு குத்தோன்னு கடையில் இருக்க மொத்த கருவேப்பிலை எடுத்துட்டு வந்துட்டான். இவ்வளோ இருக்கு. இப்போ புதினா கொத்தமல்லி ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கு, இருந்தாலும் இன்னொரு செட்டு வாங்கியிருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கருவேப்பிலை தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நல்லா ப்ரிசர்வ் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு என்னோட கிரீன் ஜூஸையும் போட்டு குடிச்சா. நான் இதை ஹேர் ஃபால்க்காக தான் குடிக்கிறேன். இதில் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம எல்லா வீட்லையும் இந்த மாதிரி சாமான் வளர்க்குறதுக்கு ஸ்பஞ்ச் வச்சிருப்போம்ல, அதெல்லாம் லைஃபே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்ல தேடி பிடிச்சி இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் மக்களே. ஸ்டீல்னா சூப்பராக க்ளீன் ஆகுது. பாத்திரம்லாம் ஜஸ்ட் 77 rupees தான். லிங்க் டேக் பண்ணிருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சாமான்லாம் வளர்க்கிட்டு லஞ்ச் சாப்பிட போயாச்சு. மார்னிங்கே கருப்பு கவனி கஞ்சி தான் செஞ்சு வச்சிருப்போம், எனக்காக வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அள்ளுக்கும் லக்கிக்கும் மோர் குழம்பு. உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்?